Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போறோம். அதாவது கறி தோசை. இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னா chicken கறி தோசை தான். சோ தோசை மாவு இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த chicken கறி தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி சேம் plain தோசை அப்படி சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு டைம் இந்த மாதிரி கறி தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான கறி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் 200 grams போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கனை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ரிவர்ஸ் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரிவர்ஸ் பல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சிக்கன் பொடிசாக ஷ்ரெட் ஆகி கிடைக்கும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கறி தோசை செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டிலே செஞ்ச மசாலா தான், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட இந்த சிக்கன் பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு கறி தோசை செய்கிறதுக்கு நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் அப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு முட்டை வந்துட்டு இதில் நம்ம 3 தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முட்டை. ஸோ உங்களுக்கு ஜாஸ்தியாக தோசை ரெடி பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா முட்டை எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி வந்து ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடாகட்டும். இதில் இப்போ மாவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப தின்னாக தோசை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்டிக்காகவே ஊற்றுங்க. ரொம்ப தின்னாக ஊற்றுனா நமக்கு மசாலா வந்துட்டு மாற்றி போடுற டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் திக்காகவே தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ சைடில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற எக்கை வந்துட்டு அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மசாலா வந்து தோசை கூட பைண்ட் ஆகிறதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த எக் வந்துட்டு மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அகெயின் இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக எக் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தோசை வந்துட்டு மாற்றி போடுற டைம் இந்த மசாலா எதுவுமே வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி அகெயின் கொஞ்சமாக எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ தோசையை மாற்றி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆனதும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போதும். இப்போ நல்லா குக் ஆனதும் தோசை எடுத்துருங்க. சூப்பரான கறி தோசை ரெடிங்க. சிக்கன் வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பர் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கறி தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.